Hello friends, welcome back to my channel Amma Samayal Kattu. இன்னைக்கு அம்மா சமையல் கட்டு சேனல் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா தட்டை. இந்த தட்டை பாத்தீங்கன்னா எப்படி கிறிஸ்பியா அதே சமயத்துல ரொம்ப டேஸ்டியா பண்றது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க எப்படி பண்றது நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 8 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 12 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஊற வச்ச கடலைப்பருப்பு அதையும் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ கடலைப்பருப்பை தவிர மற்ற இந்த மூணுத்தையும் வந்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். இதுதான் வந்து தட்டைக்கு ரொம்ப டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்குறது. ஸோ இதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தட்டை பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம அந்த கடலைப்பருப்பை ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்துட்டு 1 கப் அளவு நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது 1 கப் அளவு அப்படிங்கிறது வந்து ஒரு 1/4 கிலோ அளவு மாவு இருக்கும், அதாவது 250 கிராம். இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு உடச்சக்கல்லையை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இதோடு வந்து நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல கடலைப்பருப்பு, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 1 கப் அளவு நான் மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/4 கப் அளவு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, பத்தலாம் நம்ம அப்புறம் கூட லைட்டாக சூடு பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல இந்த மசாலா பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். இது கூட வந்து இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து வீடியோவில் ரெக்கார்ட் ஆகலை, ஸ்கிப் ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், அப்புறம் 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ தண்ணி வந்து நம்ம நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரணும். இப்போ பாருங்கள் நல்லா பபிள்ஸ் வருது பாருங்கள், மேலே தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த சுடு தண்ணியை வந்துட்டு இந்த மாவோடு சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக ஊற்றிட்டோம் அப்படின்னாக்கா திடீர்னு மாவு வந்து தண்ணியாக கூட சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைச்சிக்கோங்க. நம்ம வந்து நல்லா தண்ணியை சூடு பண்ணி ஊற்றுறதுனால வந்து மாவு அப்படியே நல்லா டபுள் ஆகி வரும். உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னாக்கா நம்ம அப்புறமேட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணியை சூடு பண்ணிக்கிட்டு நம்ம அதில் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ஒரு சில மாவு பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக தண்ணி எடுத்துக்கும், ஒரு சில மாவு வந்து கம்மியாக தான் தண்ணி எடுத்துக்கும். அதனால் உங்கள் மாவை பொறுத்து நீங்கள் தண்ணியை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் 1 கப் மாவு எடுத்திங்கன்னா 1 கப் தண்ணி கூட எடுத்து நீங்கள் சூடு பண்ணி இந்த மசாலாலாம் சேர்த்து நீங்கள் ஊற்றிக்கலாம். அப்புறம் தண்ணி பத்தலை அப்படின்னாக்கா லைட்டாக தண்ணியை வந்து சூடு பண்ணி நீங்கள் இதோட சேர்த்து நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். தண்ணி நல்லா சூடாக இருக்கிறதுனால ஆரம்பத்தில் வந்து இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறமேட்டு கொஞ்சம் மாவு ஆறினதுக்கப்புறம் கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இது வந்து பூரி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும். மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள் மாவு வந்து இந்த பதத்துக்கு தான் பிசைஞ்சிக்கணும். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு. இந்த மாதிரி சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னாக்க தான் தட்டை வந்து நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நான் தட்டை தட்டுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வாழை இலையிலேருந்து எடுத்துக்கலாம், இல்லை எண்ணெய் கவர் இருக்கும்ல அது கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து மாவு எடுத்து நம்ம உருட்டிக்கலாம். இது நல்லா கையில் உருட்டி ஷேப் பண்ணிக்கோங்க. ஷேப் பண்ணிவிட்டு இப்போ இந்த கவரில் வச்சு நம்ம லைட்டாக தட்டி கொடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப கனமாகவும் தட்டக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப மெலிசாகவும் தட்டிடக்கூடாது. கொஞ்சம் மீடியம் சைஸில் தட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஓரம் ஃபுல்லாகவும் நல்லா தட்டி கொடுங்க. இந்த அளவுக்கு வந்து நம்ம தட்டி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ ஒரு ஃபோர்க் ஸ்பூன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குத்தி விட்டுடலாம். இந்த மாதிரி பண்ணுறதால நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது தட்டை வந்து உப்பி வராது. இப்போ நம்ம ரெடி பண்ண எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு தட்டில் வச்சுக்கலாம், இல்லை ஒரு காட்டன் துணி விரிச்சிட்டு அது மேலே கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி கூட தட்டை வந்து தட்டிக்கலாம். அந்த பாருங்கள் உருண்டை அந்த மாதிரி கவரில் வச்சுட்டு இன்னொரு பக்கத்தில் வச்சு இந்த மாதிரி மூடிடுங்க. மூடிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துகிட்டு அதை அந்த மாதிரி மேலே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணினதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் கையில் தட்டி விடுங்க. இது எதுக்குன்னா நல்லா ஈவனான ஷேப்பாக வரும், நல்லா சர்க்கிள் ஷேப் கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதே இந்த மாதிரி கையில் வந்து இந்த மாதிரி தட்டி கொடுங்க. தட்டி கொடுத்துட்டு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு ஓட்டை போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இருக்கிற எல்லாத்தையும் வந்துட்டு இதே மாதிரி போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் வந்துட்டு நம்ம எண்ணெய் வந்து நல்லா காய வச்சுக்கலாம். எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த தட்டையை வந்துட்டு இதில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம ஒரு தடவை போடும்போது 3 இல்லைன்னா 4 அது வரைக்கும் போட்டுக்கலாம். நம்ம கடாயோட அளவை பொறுத்து போட்டுக்கலாம். ரொம்ப போட்டோம் அப்படின்னாக்க வேகாது, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பக்கம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் திருப்பி போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே அடுத்த பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டோன்னே இந்த எண்ணெயில் வந்து பபிள்ஸ் வருதில்ல, அது ஃபுல்லாக பபிள்ஸ் அடிக்கின உடனே தட்டை வந்து வெந்துடுச்சுன்னு அர்த்தம். நம்ம எடுத்துடலாம். இப்போ
பாருங்கள் எண்ணெயோட சலசலப்புலாம் சுத்தமாக அடங்கிடுச்சு. அவ்வளோதான், தட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து இப்போ எடுத்துடலாம். பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தட்டை பார்த்தீங்கன்னா செட்டிநாடு சைடு ரொம்ப ஃபேமஸான ஒரு தட்டை. இதை கண்டிப்பாக எல்லோரும் தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் போடுங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அம்மா சமையல் கட்டு சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. தேங்க்யூ.